Hello dear children, all are welcome to our 4th standard mathematics online class. Okay, so in this class we are also continuing about our thousands. Okay, in previous class we are also discussed about the decimal number, right? What is the decimal number? Decimal number is nothing but if you want to, when the denominator is 10 or 100 or 1000 up to etc., that number is also called as decimal number. Okay, நேற்று நம்ம 10th என்னன்னு பார்த்தோம், 100s என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னமா 1000th. நெக்ஸ்ட் ஒன் என்ன 1000th அப்படின்னா என்னென்னா 1000ஆல் டிவைட் ஆகுது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், 1/1000. 1/1000. ஸோ 1/1000 எப்படி எழுதலாமா? கீழே வந்து ஹவு மெனி ஜீரோஸ் ஆர் தேர்? 3 zeros இருக்குது. ஹவு மெனி ஜீரோஸ்? 3 zeros. அப்போ மேலே நியூமரேட்டில் என்ன நம்பர்ஸ் இருக்கணும்? 3 நம்பர்ஸ் இருக்கணும். பட் நமக்கு இங்கே என்ன இருக்குது? 1 இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 போடுங்க. 1க்கு ஃப்ரண்ட்டில் என்ன வரணுமா? 3 zeros வரணும். எத்தனை ஜீரோஸ் வரணும்? சாரி, 2 zeros வரணும். ஓகே, ஸோ கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1, 2 and 3. 3 நம்பர்ஸ் இருக்கா? ஸோ அப்போ டெசிமல் நம்ம எப்படி எழுதணுமா? 1000 இருந்ததுன்னா 3 பாயிண்ட்டுக்கு முன்னாடி தான் நம்ம என்ன செய்யணும்? பாயிண்ட் வைக்கணும். அப்போ எனக்கு இங்கே என்ன இருக்குது? 1 தான் இருக்குது, 3 நம்பர்ஸ் இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு 1 எழுதிக்கோங்க. 1க்கு ஃப்ரண்ட்டில் என்ன எழுதணுமா? 2 zeros போடணும். சரியா? ஸோ இது எப்படி ரீட் பண்ணுது? 0.001. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 37 divided by 1000. 37 divided by 1000. ஸோ 37 divided by 1000. ஸோ இங்கே என்ன எத்தனை டிஜிட் இருக்குது? 3 டிஜிட் இருக்குது. பட் இங்கே என்ன இருக்குது? 37. ஸோ ஃபஸ்ட்டு 37 போடுங்க. இங்கே எனக்கு என்ன வேணும்? 3 நம்பர்ஸ் வேணும். ஸோ 1, 2. அப்போ இன்னொரு நம்பர் இல்லைன்னா இந்த பெட்வீனில் நீங்கள் என்ன போடணும்? ஒரு 0 போடணும். சரியா? பின்னாடி வரக்கூடாதுமா 0. 0 எப்போதுமே என்ன வரணும்? இந்த நம்பருக்கு ஃப்ரண்ட்டில் தான் வரணும். ஸோ அந்த இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வச்சு என்ன போட்டுக்கணும்? 0. ஸோ the decimal of 37 divided by 1000 equal to 0.037. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே 3 zeros இருக்குது. இங்கே என்ன இருக்குமா? 3 டிஜிட் இருக்குது. 3 டிஜிட் இருக்கா? 625/1000. அப்போ 3 டிஜிட் இருக்குது. ஸோ அப்போ பாருங்கள், 625. கீழே எத்தனை ஜீரோஸ் இருக்குது? 3 zeros. அப்போ 1, 2, 3. அப்போ இன்றைக்கி ஃப்ரண்ட்டில் மட்டும் என்ன வச்சா போதும்? ஒரு பாயிண்ட் வச்சு ஒரு 0 ஆட் பண்ணால் போதும். So the decimal number of 625/1000 equal to 0.625. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃப்ராக்ஷனோட நேம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கம்மா? 7000. ஸோ இது எப்படி ஃப்ராக்ஷனில் எழுதுறது? இங்கே என்ன இருக்குது? 7 இருக்குது. என்ன இருக்குமா? 7 ஹைஃபன் என்ன இருக்குது? thousands இருக்குது. ஸோ 7/1000. இது எப்படி நம்ம டெசிமலில் மாற்றுறது? நான் என்ன சொல்லியிருக்கேன்? கீழே டினாமினேட்டில் எத்தனை ஜீரோஸ் இருக்குது? 3 zeros இருந்ததுன்னா டெசிமலே நமக்கு என்ன வரணும்? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர்ஸ் வரணும். அப்புறம் நமக்கு இங்கே என்ன தான் இருக்குது? ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நியூமரேட்டில் இருக்க நம்பரை போட்டுக்கோங்க இன் பிட்வீன். அப்போ எத்தனை வரணும்? 2 zeros வரும். அப்போ 1, 0 போட்டு அதுக்கு முன்னாடி என்ன வரணும்? ஒரு பாயிண்ட்டு. இது எப்படி ரீட் பண்ணுமா? 0.007. ஓகே, செகண்ட் ஒன் பாருங்கள், 15 and 7000. 15 and 7000. ஸோ 15ங்கிறது என்னது? 15 and வந்திருக்கு. 15க்கு அப்புறம் என்ன வந்திருக்குமா? and வந்ததுன்னா 15ங்கிறது என்னது? ஒரு ஹோல் நம்பர். ஸோ ஹோல் நம்பராக எழுதியாச்சா? அதுக்கப்புறம் andக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கம்மா? 7000. 7000. அப்போ 7000 தான். அதுதான் வந்து எதில் வருது? நமக்கு ஃப்ராக்ஷன் பார்ட்டாக வரப்போகுது. அப்போ 7/1000. இது எப்படி டெசிமலில் எழுதுறது? எப்போதுமே ஹோல் நம்பர் இருந்துன்னா ஃபஸ்ட்டு ஹோல் நம்பரை எழுதிக்கோங்க. ஹோல் நம்பருக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும்? ஒரு பாயிண்ட் வைக்கணும். சரியா? பாயிண்ட் வச்சுட்டு இந்த ஃப்ராக்ஷனை நம்ம என்ன செய்யணும்? டெசிமலாக மாற்றணும். இங்கே என்ன இருக்குது? அதே சேம் தான், 7/1000. அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன வருமா? 2017. இது எப்படி ரீட் பண்ணால்? 15.007. 15.007. பாருங்கள், செல்ஃப் ப்ராக்டிஸ் சம். ரைட் த டெசிமல் நியூமரல் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ உங்களுக்கு நேம் கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து நீங்கள் என்ன செய்யணும்? ஃப்ராக்ஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். சரியாம்மா? ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கம்மா? என்ன நேம் கொடுத்துருக்காங்க? 7000. 7000. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை நீங்கள் என்ன செய்யுங்க? நியூமரேட்டில் எழுதிக்கோங்க. பை ஹைஃபனுக்கு அப்புறம் வரக்கூடியது தான் வந்து என்னது? பையில் வரப்போகுது. பையில் இங்கே என்ன இருக்குது? thousands. அப்போ நீங்கள் என்ன இங்கே என்ன வரணும்? 1000. என்ன போடணுமா? 1000. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 36,000. 36,000 அப்படின்னு இருக்குது. சரியா? 30க்கு அப்புறம் ஹைஃபனுக்கு அப்புறம் தான் என்ன வந்திருக்கு? 6000 வந்துருக்கு. சரியா? அப்போ 30ங்கிறது என்னது? ஹோல் நம்பர். 30ங்கிறது என்னதுமா? ஹோல் நம்பர். அங்கே என்ன வச்சுருக்கு? ஹைஃபன் போட்டிருக்காங்க இல்லையா? 6000. அப்போ 6 divided by 1000. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 250. 250
50 போட்டு ஹைஃபன் 7000. அப்போ 250 போட்டு ஒரு ஹைஃபனுக்கு முன்னாடி வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே என்ன நம்பர்மா ஹோல் நம்பர். அப்போ 250. அப்போ என்ன பண்ணுவோம் 250. சரியா? இப்போ ஹைஃபனுக்கு அப்புறம் வரக்கூடியதான் நமக்கு என்னதான் வரப்போகுது ஃப்ராக்ஷன் 7000. 7000 அப்படின்னா என்னமா 7/1000. 7/1000. ஓகே. ஸோ செகண்ட் ஒன் பாருங்க, ரைட் த ஹோல் நம்பர் அண்ட் த டெசிமல் ஃப்ராக்ஷன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு அவங்களே டீட்டெயில் கொடுத்துட்டாங்கம்மா. கொடுத்து இதிலேருந்து ஹோல் நம்பர் என்ன டெசிமல் ஃப்ராக்ஷன் என்னன்னு நம்ம எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், 1 gallon = 4.546. ஸோ உங்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த ஆன்சரில் இருந்து எது ஹோல் நம்பர் எது டெசிமல் ஃப்ராக்ஷன் வருது. எப்போதுமே பாயிண்ட்டுக்கு லெஃப்டில் வரக்கூடிய ஹோல் நம்பர், பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் வரக்கூடியது வந்து என்னது டெசிமல் பார்ட்டு. அப்போ பாயிண்ட்டுக்கு லெஃப்டில் என்ன இருக்குது 4 இருக்குது. அப்போ ஹோல் நம்பர் என்ன 4. டெசிமல் என்ன 546. டெசிமல் பார்ட் என்ன வருமா 0.546. செகண்ட் ஒன் பாருங்கள், 1 inch = 2.54 சென்டிமீட்டர். அப்போ பாயிண்ட்டுக்கு லெஃப்டில் வரக்கூடியது ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் என்னதுமா 2. அப்போ டெசிமல் பார்ட் வந்து என்னது பாயிண்ட்டுக்கு ரைட்டில் வரக்கூடியது. அப்போ என்ன வரும் 0.54. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 1 yard = 0.914 மீட்டர். ஓகேவா? ஸோ இதில் ஹோல் நம்பர் இல்லை. ஹோல் நம்பர் என்ன இருக்குது 0. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க 0. பாயிண்ட் டெசிமல் பார்ட் என்ன இருக்குது 914. அப்போ 0.914. நெக்ஸ்ட் பாருங்கள், 1 kilometer = 0.01 மீட்டர். அப்போ இதில் ஹோல் நம்பர் என்ன இருக்குது 0. டெசிமல் பார்ட் என்ன இருக்குது 0.001. சரியா? ஸோ ஹோல் பார்ட் எப்போதுமே பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஹோல் பார்ட்டு, பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிறது வந்து என்னமா டெசிமல் பார்ட். the decimal number for each fraction. சரியா? உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க டெசிமல் நம்பர் என்ன ஃப்ராக்ஷன் கொடுத்து இந்த ஃப்ராக்ஷனை நம்ம என்ன செய்யணும் டெசிமல் நம்பராக மாற்றணும். 3/1000. அப்போ எத்தனை ஜீரோஸ் இருக்குது 3 zeros இருக்குது. நம்ம நியூமரிக்கில் என்ன இருக்குது ஒரு நம்பர் தான் இருக்குது. இது எப்படி டெசிமலில் மாற்ற 0 வச்சுக்கோங்க, ஒரு பாயிண்ட் இருக்குது. நியூமரிக்கில் என்ன இருக்குது 3 இருக்குது. அப்போ எத்தனை வரணும் நமக்கு 3 நம்பர்ஸ் வரும். இது 1 இருக்குது, பட் பேலன்ஸ் இருக்கா இல்லை. அப்போ அதுக்கு நீங்கள் என்ன வச்சுக்கோங்க ஒரு 0 போட்டுக்கோங்க. ஸோ த டெசிமல் நம்பர் இஸ் 0.003. சரியா? சரி, இதுக்கு பாருங்கள் 2 9/1000. அப்போ 2ங்கிறது என்னன்னா ஹோல் நம்பர். எப்போதுமே ஹோல் நம்பர் எதில் வரணும் லெஃப்டில் வரும். சரியா? அப்போ 2க்கு அப்புறம் என்ன வைக்கணும் ஒரு பாயிண்ட் வச்சு 9/1000 தான் நீங்கள் என்ன செய்யணும் டெசிமலாக மாற்றப்படும். இங்கேயே எத்தனை ஜீரோஸ் 3 zeros. மேலே ஆனால் என்ன நம்பர் இருக்குது ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த நம்பரை எழுதிக்கோங்க. மீதி பேலன்ஸ் உள்ளதுக்கு என்ன வரணும் 0 வரணும். சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள் 68 35/1000. 35/1000. ஸோ 68ங்கிறது என்னதுமா ஹோல் நம்பர். ஸோ ஹோல் நம்பர் எழுதிக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன வைக்கணும் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1000 எத்தனை ஜீரோஸ் இருக்குது 1 2 3 ஜீரோஸ் இருக்குது. ஆனால் இங்கே எத்தனை நம்பர் இருக்குது 2 நம்பர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த நம்பர் எழுதிக்கோங்க. அப்போ 3 வரணும் இல்லையா? அப்போ தேர்ட் ஒன் இல்லைன்னா அங்கே என்ன வரணும் ஒரு 0. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் 159 73/1000. ஸோ 159ங்கிறது என்னது ஹோல் நம்பர். அதுக்கப்புறம் என்ன வைக்கணும் ஒரு பாயிண்ட் வைங்க. பாயிண்ட் வச்சு இங்கே எத்தனை நம்பர் இருக்குது 2 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த 2 நம்பர்ஸ் எழுதிக்கோங்க. நியூமரேட்டில் இருக்க நம்பர்ஸ் எழுதிக்கோங்க. சரி, பட் நமக்கு இங்கே எத்தனை ஜீரோஸ் இருக்குது 3 zeros இருக்குது. அப்போ இங்கேருந்து கவுண்ட் பண்ணி பாருங்கள் 1 2 3 வரணும். பட் அங்கே நம்பர் இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம என்ன வரணும் ஒரு 0 போடணும். சரியா? ஸோ 356 168/1000. ஸோ 356ங்கிறது என்னமா ஹோல் நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு 356 எழுதிக்கோங்க பாயிண்ட். இங்கேயும் 3 zeros இருக்குது, இங்கேயும் 3 நம்பர் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டாம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நியூமரேட்டில் என்ன நம்பர் இருக்கோ அதை டேரெக்டாக போகணும். சரியா? இப்போ இங்கே 2 நம்பர் இருந்ததுனால நம்ம என்ன செய்யணும் முதல்ல 2 நம்பர் போட்டுட்டு முன்னாடி ஃப்ரண்ட்டில் என்ன வரணும் ஒரு 0 வரணும். ஏன்னா 3 zeros வருது. சரியா? அதே மாதிரி பாருங்கள் இங்கேயும் 3 zeros இருக்குது, பட் நியூமரேட்டில் எத்தனை வேல்யூ இருக்குது 2 வேல்யூ தான் இருக்குது. அப்போ 2 வேல்யூஸ் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு அந்த 2 வேல்யூஸும் எழுதி 2 வேல்யூஸ்க்கு முன்னாடி என்ன வரணுமா ஒரு 0 வரணும். சப்போஸ் ஒன்லி 1 தான் இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த 9 போட்டுக்கோங்க. 9க்கு இன் ஃப்ரண்ட்டில் எத்தனை ஜீரோஸ் வரணும் 2 zeros வரணும். ஓகே. decimal fraction in the place value chart. decimal fraction in the place value chart. So first நம்ம இது வரைக்கும் decimal number எப்படி எழுதுறதுன்னு பார்த்தோம் இல்லையா? first one என்னமா 10, second one 100, third one வந்து என்னது 1000. tensனா என்ன வரும் 1/10. 100னா என்ன வரும் 1/100. 1000னா என்ன வரும் 1/1000. ஸோ இந்த வேல்யூ எல்லாத்தையும் நம்ம எப்படி பிளேஸ் வேல்யூ எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம்.
சரியா? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் 725.383 725.383 சரியா? ஸோ எப்போதுமே பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் வரக்கூடியது என்னதுன்னா ஹோல் பார்ட், பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் வரக்கூடியது என்னது டெசிமல் பார்ட் சரியா? ஸோ ஃபஸ்ட்டு எப்போதுமே பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடியதுக்கு பிளேஸ் வேல்யூ எழுத போகிறோம். ஸோ இது பாருங்கள், ஒன்ஸ், டென்ஸ், 100. ஒன்ஸ், டென்ஸ், 100. நம்மளோட பிளேஸ் வேல்யூ ஞாபகம் இருக்கு இல்லையா? இப்போ ஃபைங்கிறது எந்த பிளேஸில் இருக்குது? ஒன்ஸ், டென்ஸ், 100. ஸோ ஃபஸ்ட்டு எழுதுங்க 100, டென்ஸ், ஒன்ஸ். அதுக்கப்புறம் பாயிண்ட்டுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு வரக்கூடிய வேல்யூ வந்து என்னமா டென்ஸ், என்ன வரும்? டென்த்து. செகண்ட் வரக்கூடியதுக்கு நேம் வந்து என்னது? ஹண்ட்ரட்ஸ். தேர்டுக்கு வரக்கூடியதுக்கு நேம் வந்து என்னமா 1000 சரியா? அப்போ இதில் எத்தனை ஹண்ட்ரட்ஸ் இருக்குது? 700. இதில் எத்தனை டென்ஸ் இருக்குது? 2 டென்ஸ். ஹவு மெனி டென்ஸ்? சாரி, ஹவு மெனி ஒன்ஸ்? 5 ஒன்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய நம்பர் தான் வந்து என்னமா டென்ஸ். அப்போ ஹவு மெனி டென்ஸ்? 3 டென்ஸ். ஹவு மெனி ஹண்ட்ரட்ஸ்? 8 ஹண்ட்ரட்ஸ். ஹவு மெனி தௌசண்ட்ஸ்? 3000. ஓகே. ஸோ இதோட பிளேஸ் வேல்யூ என்னன்னு பார்க்க போகிறோம். பிளேஸ் வேல்யூனா என்ன செய்யணுமா? டிஜிட்டையும் அந்த பிளேஸ் நம்பரை வேல்யூயும் சேர்த்து என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 7 × 100 700. 2 × 10 20. 5 × 1 5. இங்கே என்ன சொல்லியிருக்கோம்? டென்த்து. டென்த்துனா எப்படி எழுதணும்? 3/10. 100 100னா என்ன செய்யணுமா? டிவைட் பண்ணணும். ஸோ 8/100. இங்கே என்ன பண்ணுவோம்? 3/1000. எப்போவுமே இது வந்து என்னது? பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் போக போக நம்ம என்ன செய்வோம்? வேல்யூ வந்து என்ன ஆகுமோ? இன்க்ரீஸ் ஆகும். இதை வந்து நம்ம என்ன செய்வோம்னா மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் நம்பர்ஸ் வந்து நம்ம என்ன செய்வோம்? டிவைட் பண்ணுவோம். நம்பர்ஸ் வந்து என்ன செய்வோமோ? டிவைட் பண்ணுவோம். 3/10. இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? 5 1ஐயும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் 5. 2ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் 20. இங்கே என்ன செஞ்சுருக்கோமோ? 10ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். 3/10, 8/100, 9/1000. ஓகே. ஒரு நம்பர் கொடுத்து அதோட பிளேஸ் வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் சரியா? ஸோ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைண்ட் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் ஈச் டிஜிட் இன் 625.378. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? பிளேஸ் வேல்யூ என்னன்னு பார்க்கணும் சரியா? ஸோ பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன இருக்குமா? 625.378. எப்போதுமே நம்ம என்ன செய்யணும்? லாஸ்ட் நம்பரில் தான் போகணும். ஸோ 8ங்கிறது வந்து என்னமா? 1000. 8ங்கிறது என்ன? thousands. ஸோ அப்போ அங்கே என்ன வரணும்? 8000. 8000. மேடம் எனக்கு இதே மாதிரி எழுத முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள்? 8 divided by 1000. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 7 வந்து என்னமா? ஹண்ட்ரட்ஸ். 700. 700. ஸோ அப்போ 700னா என்ன வரும்? 7/100. நெக்ஸ்ட்டு 3 டென்ஸ். 3 எந்த பிளேஸில் இருக்குது? 10th பிளேஸில் இருக்குது. அப்போ 3 டென்ஸ். இது எப்படி எழுதணுமா? 3/10. எப்படி எழுதணும்? 3/10. ஸோ பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடியது நம்மளுடைய பிளேஸ் நார்மல். இது அப்போ 5ங்கிறது என்னது? ஒன்ஸ். அப்போ என்ன வரும்? 5 ஒன்ஸ். பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிறது என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 5 × 1 5. 2ங்கிறது எந்த பிளேஸில் இருக்குது? டென்ஸ் பிளேஸில். அப்போ 2 × டென்ஸ். அப்போ என்ன வரும்? 2 × 10 = 20. 6 எந்த பிளேஸில் இருக்குது? 100. அப்போ 600. 600. இப்போ 6 multiplied by 100 = 600. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், என்னென்ன பிளேஸில் இருக்கோ ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கோங்க. 8ங்கிறது எந்த பிளேஸில் இருக்குது? 1000th பிளேஸில் இருக்குது. 7ங்கிறது எந்த பிளேஸில் இருக்குது? 100th பிளேஸில் இருக்குது. 3ங்கிறது என்ன இருக்குது? 10th பிளேஸில் இருக்குது. 5ங்கிறது எந்த பிளேஸில் இருக்குது? ஒன்ஸ். 2ங்கிறது எந்த பிளேஸில் இருக்குது? டென்ஸ். 6ங்கிறது எந்த பிளேஸில் இருக்குது? 100. சரியா? ஸோ பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் என்ன செய்யணும்? டிவைட் பண்ணணும். பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 8/1000, 7/100, 3/10. 5 ஒன்ஸ்னால் என்னமா? 5 × 1 = 5. 2 டென்ஸ்னால் 2 × 10 = 20. 600. 6 × 100 = 600. Next one, expanded form. ஸோ நான் இது இன்னும் ஃபஸ்ட் சாப்டரில் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்லாம் என்னம்மா? ஸோ ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பிளேஸ் வேல்யூ வச்சு நம்ம என்ன செய்யணும்? நம்பரை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவோம். இப்போ 687. ஸோ அதோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் என்ன எழுதுவீங்க? இத்தனை 100 இருக்குது? 600. அப்போ 600 + 7 டென்ஸ். அப்போ 7 டென்ஸ் + 2 ones. அப்போ என்ன போடுவீங்க? 2 × 1 2ன்னு போடுவோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு டெசிமலை நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் 634.9 10
957 சரியா 957 ஸோ 6 பாயிண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு எப்போதுமே ஸ்டார்ட் பண்ணும்போது பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்போ 6 எந்த பிளேஸில் இருக்குது 100 பிளேஸில் இருக்குது 3 எந்த பிளேஸில் இருக்குது 10 பிளேஸ் வேல்யூ 4 எந்த பிளேஸில் இருக்குது ஒன்ஸ் அப்போ 6 into 100 600 3 into 10 30 4 into 1 4 ப்ளஸ் 9 எந்த பிளேஸில் இருக்குது 10th பிளேஸில் இருக்குது எந்த பிளேஸில் இருக்குமா 10th பிளேஸில் இருக்குது அப்போது 9/10 5 வந்து எந்த பிளேஸில் இருக்குது 100th பிளேஸில் இருக்குது அப்போ 5/100 7 எந்த பிளேஸில் இருக்குது 1000 7/1000 ஓகே ஸோ நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணால் போதும் நமக்கு டெசிமல் வேண்டாம் சரியா ஸோ நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் 2 ரைட் த டெசிமல் நியூமரல் இன் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஸோ உங்களுக்கு ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்துருவாங்க நம்ம இதை என்ன செய்யணுமோ எக்ஸ்பேண்ட் ஃபார்மாக மாற்றணும் சரியா ஸோ பாருங்கள் இங்கே என்ன இருக்குது 0.476 ஸோ பாயிண்ட்டுக்கு லெஃப்ட்டில் நம்பர் இல்லை ஸோ அப்போ அது வேண்டாம் ஸோ பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் தான் நம்பர் இருக்குது அப்போ 4 எந்த பிளேஸில் இருக்குமோ 10th பிளேஸில் இருக்குது 7 எந்த பிளேஸில் இருக்குது 100th பிளேஸில் இருக்குது இப்போ 6 எந்த பிளேஸில் இருக்குமோ 1000 பிளேஸில் இருக்குது அப்போ 4 10th நம்ம எப்படி எழுதுவோம் 4/10 100thனா எப்படி எழுதுவோம் 7/100 6000 எப்படி எழுதுவோம் 6/1000 ஓகே ஸோ தட் இதோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் கேட்டாங்கன்னா 4/10 + 7/100 + 6/1000 ஸோ அந்த பிளேஸ் வேல்யூவை சம் பண்ணி எழுதுறது தான் நேம் வந்து என்னன்னா எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் 392.067 ஸோ பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது நம்பர் இருக்குது அப்போ 3ங்கிறது எந்த பிளேஸில் இருக்குது 100 பிளேஸ் இது ஒன்ஸ் டென்ஸ் 100 அப்போ 3 எந்த பிளேஸில் இருக்குமா 100 பிளேஸில் இருக்குது அப்போ 300 9 எந்த பிளேஸில் இருக்குது 10th பிளேஸ் ப்ளஸ் 9 10s அடுத்து என்ன போடணும் ப்ளஸ் 2ங்கிறது எந்த பிளேஸில் இருக்குது ஒன்ஸ் பிளேஸ் அப்போ 2 ஒன்ஸ் அடுத்து என்ன போடணும் ப்ளஸ் 0ங்கிறது எந்த பிளேஸில் இருக்குது 10th பிளேஸ் ஓகே 6ங்கிறது எந்த பிளேஸில் இருக்குமா 600s ப்ளஸ் 7 எந்த பிளேஸில் இருக்குது 7000s 300 அப்போ 300 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும் 300 ப்ளஸ் 9 10sனா 90 2 ones 2 ப்ளஸ் 10th பிளேஸில் 0 இருந்ததுன்னா நீங்கள் அங்கே அதை வந்து என்ன செய்ய வேணாம் எந்த பிளேஸில் 0 இருந்தாலும் அந்த நம்பர் எடுக்க வேணும் நெக்ஸ்ட் பிளேஸ் வரும் 100s 6/100 ப்ளஸ் 7000 7/1000 copy and self practice 8D first one copy and write each decimal numeral in expanded form so இதை எப்படி expand பண்ணி எழுதுறதுன்னு சரியா so 145/38 so first என்ன செய்யணும் பாயிண்ட்டுக்கு ரைட் லெஃப்ட் சைடில் நம்பர் இருக்கா எஸ் இருக்கு 145 so இது எந்த பிளேஸ் 100 பிளேஸ் 10th பிளேஸ் 1s பிளேஸ் இதோட பிளேஸ் வேல்யூ என்னமா 10th இதோட பிளேஸ் வேல்யூ என்னது 100 so first அதெல்லாம் எழுதிக்கணும் so 100 plus 4 10s plus 5 ones next என்ன வருமா plus 3 10s plus 8000 so 109 or 1 into 100 100 plus 4 into 10 40 plus 5 ones 5 into 1 1 plus 3 10s எப்படி எழுதணுமா 3/10 8000 100 இருக்கா 8000s இருக்கு சாரி 8 எந்த பிளேஸ்ல இருக்கு 100 பிளேஸ் 1000 is 100 piece 8/100 so next one பாருங்க 817.605 சரியா so பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் நம்பர் இருக்கு அப்போ 8 வந்து 100 10s ones அப்போ ஃபர்ஸ்ட் என்ன எழுதணுமா 800 என்ன எழுதணும் 800 plus 1 10s plus 7 ones plus இதுக்கப்புறம் தான் என்ன வந்துடும் 10th ஆரம்பிக்கும் 6 10s 0 100s plus 5000s 5000s 8 into 100 என்ன வருமா 800 1 into 10 10 7 into 1 7 plus 6 10th 6 10th எப்படி வருமா 6/10 plus 0 100 னா 0 தான் அப்போ 0 வராது 5 plus 5000 அப்போ என்ன வரும் 5/1000 5/1000 okay next one write the place value so உங்களுக்கு 56.03 கொடுத்துட்டாங்க so 5ங்கிறது எந்த பிளேஸ்ல இருக்கு 10th place 6ங்கிறது எந்த பிளேஸ் 1s 0 வந்து என்னது 10th so நான் TTH போட்டுட்டேன்
ஹச்சுங்கிறது என்னமா ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ். ஸோ நான் ஹச்டிஎஸ்ன்னு போட்டேன். சரியா? அப்போ 3ங்கிறது எந்த பிளேஸில் இருக்குது? 300s. 0 10th. 6 எந்த பிளேஸில் இருக்குமோ 1 6 1s. 5ங்கிறது எந்த பிளேஸில் இருக்குமோ 5 10s. 300s எப்படி எழுதணுமா? 3 5 sorry 3 by 100. 0 10. அப்போ இங்கே என்ன வரும்? 0 தான் வரும். அடுத்து என்ன வருமா? 6 ones. 6 into 1 6. 6 into 1 equal to 6. 5 tens என்ன வரும்? So the place value of 56.03 equal to 3 by 100, 0, 6 and 50. Okay. So the next one is write the place value of 6 in the following numbers. ஸோ உங்களுக்கு ஒரு 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கம்மா. இதில் 6 எந்தெந்த பிளேஸில் இருக்கோ அதோட பிளேஸ் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் 1 பாருங்கள். 6 எங்கே இருக்குது? வெரி குட், 100th பிளேஸில் இருக்குது. 6 எந்த பிளேஸில் இருக்குமா? 100. நெக்ஸ்ட்டு 6 பாருங்கள் எந்த பிளேஸில் இருக்குது? பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு வருது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எங்களுக்கு ஃபஸ்ட்டு வருது. அப்போ அது எந்த பிளேஸு? 10th பிளேஸ். எந்த பிளேஸ்மா? 10th பிளேஸ். சரியா? அடுத்து 6 எந்த பிளேஸில் இருக்குமா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு வரக்கூடியது வந்து என்னது? ஒன்ஸ். அப்போ என்னது? 6 ones, 6 10s, 6 hundreds. இப்போ 6 எந்த பிளேஸில் இருக்குது? பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு வரக்கூடியது 10th, செகண்ட் வரக்கூடியது 100, தேர்ட் வரக்கூடியது வந்து என்னது? 1000. அப்போ 6000. 6000. ப்ராக்டிஸ் 8Cயில் ஃபஸ்ட் ஒனில் EDF ஓகேவா? ஃபோர்த் ஒனில் A, B ஹோம்ஒர்க். அடுத்தது செல்ஃப் ப்ராக்டிஸ் 8Dயில் ஃபஸ்ட் ஒனில் BD, செகண்ட் சம் ஃபுல்லாக செய்யணும், தேர்ட் ஒனில் B மட்டும் போதும், அண்ட் ஃபிஃப்த்து சம். ஓகே.